ஆன்மீக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நரசிம்ம ஜெயந்தி நாளில் இந்த வழிபாடு செய்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பயம், தடைகள் குறையும்னு நம்புறாங்க. இந்த ஒரு நாளை சரியாக பயன்படுத்தினா பெரிய மாற்றம் காணலாம். சித்திரை மாதத்தில் வரும் மிக முக்கியமான ஆன்மீக தினங்களில் ஒன்றுதான் நரசிம்ம ஜெயந்தி. இந்த நாள் நரசிம்மர் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. பக்தர்களை காப்பாற்றும் சக்தி கொண்ட இந்த நாளில் மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அவதார சிறப்பு: பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற மகாவிஷ்ணு அரை மனிதன் அரை சிங்கம் ரூபமாக நரசிம்மராக அவதாரம் எடுத்தார். அதனால் நரசிம்மர் தீய சக்திகளை அழிப்பவர், பக்தர்களை காப்பவர் என்று போற்றப்படுகிறார். விரத முறை: இந்த நாளில் விரதம் இருக்க விரும்பினால் முந்தைய நாள் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு தயாராகலாம். ஜெயந்தி நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது சிறப்பு. முடியாதவர்கள் பால், பழம் எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் காலை விரதத்தை நிறைவு செய்யலாம். வழிபாட்டு முறை: மாலை நேரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. வீட்டில் நரசிம்மர் படம் வைத்து துளசி, பானகம், மோர் சமர்ப்பிக்கலாம். மனதார மந்திரம் சொல்லி வழிபடுங்கள். நரசிம்ம கவச்சம் படிப்பது நல்ல பலன் தரும். அருகில் இருக்கும் பெருமாள் கோவில் தரிசனம் செய்தாலும் சிறப்பு. செய்ய வேண்டியவை: ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், தானம் கொடுக்கலாம், கோபத்தை தவிர்க்க வேண்டும், நல்ல எண்ணங்களோடு இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும். பலன்கள்: இந்த வழிபாடு செய்தால் மன அமைதி, தைரியம், தடைகள் குறைவு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கும் நரசிம்மருடைய ஆசீர்வாதம் எப்போதும் பரிபூரணமாக இருக்கும். ஓம் நரசிம்மாய போற்றி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் வித்யம் விருத்தியம் நமாமி. ஜெய் ஸ்ரீ நரசிம்மம். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நரசிம்மரோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்போதுமே இருக்கும். ஜெய் ஸ்ரீ நரசிம்மம். நாளை என்பது நரசிம்மர் கிட்ட கிடையாது. ஒரு செயல் செய்தால் அதை இன்றே செய்து முடிக்க வேண்டும். உங்க வேண்டுதலை கண்டிப்பாக நரசிம்மர் நிறைவேற்றுவார். ஜெய் ஸ்ரீ நரசிம்மர்.